இலங்கையை கவர்ச்சிகரமான சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு தேவையான திட்டங்களை அவசரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். ஜனாதிபதி தெரிவிப்பு. கொழும்பு வருகை தரும் மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. யாழில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் நீதி வேண்டி போராட்டம். வாய்ச்சொல் வீரரான அமைச்சர் வசந்த் தலைமறைவு. அரிசி மாபியாக்களை எவ்வாறு அரசு இல்லாதொழிக்கும்? அனுராத தென்னகோன் கேள்வி. பிரபல கிளப்பில் அட்டகாசம் செய்த முன்னாள் அமைச்சர் ஹரீன். புலிகள் காடு மாறினாலும் அதன் உடலில் உள்ள புள்ளிகள் மாறாது. அம்பிட்டிய தேரர் எச்சரிக்கை. விகாரைகளில் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டுள்ள இராணுவத்தினரை ஏன் நீக்க வேண்டும்? சாகர காரியவசம் கேள்வி. இலங்கையை ஆபத்திலிருந்து மீட்க தயார் நிலையில் இருக்கும் ரணில். வஜிர அபிவர்த்தன தெரிவிப்பு. ஜனாதிபதி நிதியத்தின் அலுவலகம் தொடர்பில் புதிய அறிவிப்பு. பிள்ளைகள் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்துமாறு மருத்துவர்கள் எச்சரிக்கை. இடைநிறுத்தப்பட்ட பல சர்வதேச திட்டங்கள் மீள ஆரம்பம். நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. இலங்கையை சுற்றுலா பயணிகளின் கவரக்கூடிய இடமாக மாற்றுவதற்கு தேவையான திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை மீளமைப்பதன் ஊடாக சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பான செயற்பாடுகள் வலுவடையும் எனவும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டார். ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். ஆசியாவின் மிகவும் பெருமதிமிக்க மற்றும் பசுமையான தீவாக இலங்கையை நிலைநிறுத்துவது பற்றியும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. சுற்றாடல் மற்றும் கலாச்சார துறைகள் மூலம் சுற்றுலாவை மேம்படுத்துவது குறித்தும் இந்த நாட்டில் சுற்றுலாவை மேம்படுத்துவதில் முறையான மற்றும் முறைசாரா துறைகளில் உள்ள அனைத்து தரப்பினர்களையும் ஒன்றிணைப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. கொழும்பில் புத்தாண்டை முன்னிட்டு நாளை விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பொதுமக்களின் நன்மை கருதி இந்த செயற்றிட்டம் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் அறிக்கையொன்றின் மூலம் குறிப்பிட்டுள்ளனர். கொழும்பு நகருக்கு வெளியிலிருந்து புத்தாண்டை கொண்டாடுவதற்காக பெருந்தொகையான மக்களும் வாகனங்களும் நாளை காலை முகத்திடல் பகுதிக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது. அதற்கமைய கொழும்பு நகரை மையமாக கொண்ட புறக்கோட்டை, கொம்பனி தெரு, மருதானை, கொள்ளுப்பட்டி, பம்பலப்பட்டி, கர்வாத்தோட்டம் ஆகிய போலீஸ் பிரிவுகளில் பாரிய வாகன நெரிசல் ஏற்படக்கூடும். அதனை சமாளிக்கும் வகையில் விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி நாளை காலை மத்திய வீதியில் அமைந்துள்ள வாகன நிறுத்துமிடங்களில் வாகனங்களை நிறுத்த அனுமதிக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வாகனங்களும் கொழும்பின் முக்கிய பகுதிகளில் உள்ள போலீஸ் பிரிவுகளில் அமைந்துள்ள இலவச வாகன நிறுத்துமிடங்கள் மற்றும் தனியார் வாகன நிறுத்துமிடங்களுக்கு அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளன. இதுவரை கொழும்பு 16 DR விஜயவர்த்தன மாவத்தை லேக்-ஹவுஸ் கட்டிடத்தின் 3வது மாடியில் இயங்கி வந்த ஜனாதிபதி நிதியத்தின் அலுவலகம் 2025 ஜனவரி 1ஆம் தேதி முதல் புதிய இடத்தில் நிறுவப்பட உள்ளது. இதன்படி ஜனாதிபதி நிதியத்தின் புதிய அலுவலக வளாகம் கொழும்பு 1 ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக அமைந்துள்ள ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் கட்டடத்தின் தரைத்தளத்தில் நிறுவப்படுகிறது. ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக வரும் பொதுமக்கள் 2025 ஜனவரி 1 முதல் கொழும்பு 1 ஜனாதிபதி மாவத்தை ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக அமைந்துள்ள ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் கட்டடத்தின் தரைத்தளத்தில் உள்ள அலுவலக வளாகத்திற்கு சென்று சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதியை பெற்றுத்தருமாறு வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. நீதி வேண்டி வடக்கு மாகாணத்தின் மாவட்டங்கள் தோறும் மாதாந்தம் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்தில் ஒரு அங்கமாகவே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் முனியப்பர் ஆலயம் ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்ட குறித்த போராட்டமானது ஊர்வலமாக யாழ் பிரதான வீதி மற்றும் காங்கேசந்துறை வீதி ஊடாக சென்று யாழ் மத்திய பேருந்து நிலையத்தை அடைந்தது. யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் ஒன்று கூடிய வாழும் உறவுகள் தமது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் நிலை குறித்து சர்வதேசமே தீர்வை வழங்க வேண்டும் போன்ற சுலோகங்களை வலியுறுத்திய போராட்டத்தை முன்னெடுத்தனர். பிள்ளைகள் பட்டாசு கொளுத்தும் போது விசேட அவதானம் செலுத்துமாறு பெற்றோருக்கு மருத்துவர்கள் அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர். கொழும்பு சீமாட்டி ரோஜ்வே வைத்தியசாலையின் சிறுவர் நல நிபுணத்துவ மருத்துவர் வைத்தியர் தீபால் பிரேரா இது தொடர்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பட்டாசு தொடர்பான விபத்துகளின் எண்ணிக்கை கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மதுபானம் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தும் பெற்றோரினால் விபத்துகள் ஏற்படக்கூடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார்.
குறிப்பாக மதுபோதையுடன் வாகனம் செலுத்துவதனாலும் வீட்டு வன்முறைகளினாலும் விபத்துகள் அசம்பாவிதங்கள் ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறான சம்பவங்களை தடுப்பதற்கு அவதானத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயற்பட வேண்டியது அவசியமானது. மேலும் ஆபத்தான இடங்களில் குறிப்பாக நீர்நிலைகளில் பிள்ளைகள் நீந்துவது நீராடுவதை தவிர்க்கப்பட வேண்டும் என வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் உள்ள சில ராணுவ பாதுகாப்பு அரண்கள் நீக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சி நடக்கலாம். எனவே பாதுகாப்பு தரப்புகள் விழிப்பாக இருக்க வேண்டும் என அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது: மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில்தான் நந்தி கடலில் போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. இதனால் சர்வதேச ரீதியில் அவர் எதிர்கொண்ட அழுத்தங்கள் ஏராளம். போர் இவ்வாறு முடிவுக்கு கொண்டுவரப்பட்டாலும் எமது நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டன. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் கூட இதனோர் அங்கம்தான். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டால் மஹிந்தவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை என்று எவராலும் கூற முடியாது. எனவே மஹிந்தவை பாதுகாக்க வேண்டியது எமது இனத்தின் கடப்பாடாகும். 76 ஆண்டுகால சாபத்திற்கு முடிவு கட்டத்தான் அனுரவை ஜனாதிபதியாக்கினார்கள். எனவே அவரின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும். ஜனாதிபதி மாளிகை பகுதிகளில் உள்ள வீதிகளில் இருந்த பாதுகாப்பு நீக்கப்படுதல் நோக்கம் என்ன? யாழ்ப்பாணம், வவுனியா மற்றும் மட்டக்களப்பு பகுதிகளில் இருந்த ராணுவ பாதுகாப்பு அரண்கள் நீக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை சிலர் தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சி செய்கின்றனரா என்பது பற்றி பாதுகாப்பு தரப்பினர் விழிப்பாக இருக்க வேண்டும். ஏனெனில் புலிகள் காடு மாறினாலும் அதன் உடலில் உள்ள புள்ளிகள் மாறாது என்பார்கள். ஜனாதிபதி செயலக வீதிகளை திறக்க முடியும் என்றால் திவலப்பத்தான வீதியை ஏன் திறக்க முடியாது என்று அவர் கேள்வி எழுப்பினார். முன்னாள் சுற்றுலா அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ கொழும்பில் உள்ள பிரபல கிளப் ஒன்றில் வன்முறையாக நடந்து கொள்வதை காட்டும் காணொளி சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகிறது. அதனையடுத்து முன்னாள் அமைச்சருக்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் அவரை அவ்விடத்திலிருந்து அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுத்தனர். சம்பவ இடத்திலிருந்து வெளியேறும் போது ஹரின் கத்தி கூச்சலிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் தெரிவித்தனர். அவரது குறித்த செயற்பாட்டால் கிளப்பில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதாக அவர்கள் மேலும் தெரிவித்தனர். எவ்வாறாயினும் சம்பவம் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு எதுவும் செய்யப்படவில்லை என கருவாத்தோட்ட போலீசார் தெரிவித்தனர். சமூக ஊடக தரங்களுக்கு இணங்குவதற்காக வீடியோவில் உள்ள அனைத்து தகாத வார்த்தை பிரயோகங்களும் அகற்றப்பட்டுள்ளன. Are you a video? Allowed to video? Why not? Escalating it. Yeah, okay, gun to go. Why? I'm gonna fucking YouTube Yo, thank you. Say thank you. You're going to be on YouTube anyway. You're going to be on YouTube anyway. Thank you. Okay, yeah. Tell him to fucking go home. Tell him to fucking go home. Hurry.
இடைநிறுத்தப்பட்ட பல சர்வதேச மற்றும் வெளிநாட்டு முதலீட்டு திட்டங்கள் புதிய அரசாங்கத்தின் மூலம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் தெரிவித்துள்ளார். களுத்துறை மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் அவர் இவ்வாறு கருத்துக்களை தெரிவித்தார். வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வருவதற்கான கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் வளமான ஆரம்பம் ஒன்றை அடுத்த வருடத்தின் தொடக்கத்தில் இலங்கை எதிர்பார்க்க முடியும் எனவும் தெரிவித்தார். வெளிநாட்டு ராஜதந்திரிகள் மீண்டும் நம்பிக்கையை பெற்றுள்ளதுடன் இலங்கையுடன் இணைந்து பணியாற்ற தொடங்கியுள்ளனர். குறுகிய காலத்தில் பங்குச்சந்தை சிறப்பாக செயற்பட தொடங்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கம் பதவியேற்று 3 மாதங்களுக்குள் நாட்டை ஸ்திரப்படுத்தியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். கற்றல் நடவடிக்கையினை முன்னெடுக்கும் அஸ்ஸஸ்ம பயனாளிகளின் பிள்ளைகளுக்கான 6000 ரூபாய் கொடுப்பனவு கடந்த வெள்ளிக்கிழமை அஸ்ஸஸ்ம வங்கி கணக்குகளுக்கு திரைசேரி ஊடாக வழங்கப்பட்டுள்ளது. நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. பொருளாதார நெருக்கடியின் பாதகமான முடிவுகளால் பிள்ளைகளின் கல்வியில் குறிப்பிடத்தக்க எதிர்மறையான தாக்கங்கள் ஏற்பட்டுள்ளது என தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் நிகழ்த்திய கணக்கெடுப்பின் பிரகாரம் தெளிவாகின்றது. அதன் பிரகாரம் பாடசாலை செல்லும் பிள்ளைகளில் 55% கல்வியில் பாதகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அறியப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களிலும் பெருந்தோட்ட பகுதிகளிலும் இச்சதவீதம் அதிகமாக இருப்பதை அவதானிக்க முடிகிறது. இவ்வாறு பாதிக்கப்பட்ட பிள்ளைகளில் 53.2% பாடசாலை எழுதுவினை பொருட்களை கொள்வனவு செய்வதை குறைத்து அல்லது நிறுத்தியுள்ளதுடன் 26.1% முன்னர் பயன்படுத்திய பாடசாலை எழுதுவினை பொருட்களை மீள பயன்படுத்துவதற்கும் எண்ணியுள்ளனர். இவ்வாறு பாதிக்கப்பட்ட பாடசாலை பிள்ளைகளின் கல்வியில் ஏற்பட்டுள்ள எதிர்மறையான தாக்கங்களை குறைக்கும் நோக்கில் 2025ஆம் ஆண்டில் கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு எழுதுவினை பொருட்கள் கொள்வனவிற்காக பாடசாலை பிள்ளைகளுக்கு கொடுப்பனவை வழங்குவதற்கு அரசாங்கம் உத்தேசித்துள்ளது. மேலும் ஏனைய தகுந்த பாடசாலை பிள்ளைகளுக்கு 2025ஆம் ஆண்டிற்கு ஒரு பிள்ளைக்கு தலா 6000 ரூபாய் பெறுமதியான எழுதுகருவி பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கு அவசியமான கொடுப்பனவிற்காக நிதி ஒதுக்கீடு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சிற்கு வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இதனூடாக பாடசாலை கல்விக்காக பெற்றோரினால் சுமத்தப்படும் செலவுகளுக்கு நிவாரணம் அளித்து அதனூடாக பாடசாலை பிள்ளைகளின் கல்வியை தொடர்ச்சியாக மேற்கொள்வதனூடாக அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பது அரசின் நம்பிக்கையாகும் என அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக 10,000 மெட்ரிக் டன் அரிசியை கூட இறக்குமதி செய்ய முடியாத அரசாங்கம் அரிசி மாபியாக்களை எவ்வாறு இல்லாதொழிக்கும்? வாய்ச்சொல் வீரரான அமைச்சர் வசந்த சமரசிங்க தலைமறைவாகியுள்ளார் என தேசிய விவசாய ஒன்றியத்தின் தலைவர் அனுராத தென்னகோன் தெரிவித்தார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து 70,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்வதாக அரசாங்கம் குறிப்பிட்டது. ஆனால் இதுவரையில் 10,000 மெட்ரிக் டன் அரிசி கூட இறக்குமதி செய்யப்படவில்லை. தேசிய விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு நடைமுறைக்கு சாத்தியமான எந்த நடவடிக்கைகளையும் அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை என அவர் தெரிவித்தார். பிகாரிகளில் நிர்மாண பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள ராணுவத்தினர் கட்டுமான பணிகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். பிகாரிகளில் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டுள்ள ராணுவத்தினரை ஏன் நீக்க வேண்டும்? அவரை திருப்திப்படுத்துவதற்காக அரசாங்கம் இவ்வாறு செயற்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன காரியாலயத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு பிரதமர் ஹரிணி அமரசூரிய அஞ்சலி செலுத்தியுள்ளார். அதன்படி பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இன்று கொழும்பு 3 காலி வீதியில் அமைந்துள்ள இந்திய உயிர்ஸ்தானிகர் ஆலயத்தில் அவரது இறுதி அஞ்சலியை செலுத்தியிருந்ததுடன் இலங்கையில் உள்ள இந்திய இரங்கல் புத்தகத்திலும் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார். இதேவேளை மறைந்த இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பில் உள்ள இந்திய உயிர்ஸ்தானிகர் ஆலயத்தில் அஞ்சலி செலுத்தினார். இதன்போது மன்மோகன் சிங்கிற்கான இரங்கல் புத்தகத்தில் தனது இரங்கலை பதிவு செய்தார். மன்மோகன் சிங்கிற்கு மரியாதை செலுத்தும் வகையில் டிசம்பர் 26, 2024 முதல் ஜனவரி 1, 2025 வரை 7 நாட்கள் அரசு துக்கம் அனுசரிக்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் இலங்கையில் உள்ள இந்திய உயிர்ஸ்தானிகர் ஆலயம் டிசம்பர் 30 முதல் 7 நாட்கள் துக்கத்தை அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டுக்கான பருவத்தில் வெள்ளம், வறட்சி மற்றும் காட்டு யானை தாக்குதலினால் ஏற்பட்ட பயிர்ச்சேதங்கள் தொடர்பான அனைத்து நட்டஈடுகளையும் எதிர்வரும் ஜனவரி 5ஆம் தேதிக்கு முன்னர் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.
விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் கிட்டத்தட்ட 80% விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 80 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்க முடிந்துள்ளது. மீதமுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் ஜனவரி 5ஆம் தேதிக்குள் உரிய இழப்பீடு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இங்கு விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக நட்டு தொகையை வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் மிக கவனமாகவும் வெளிப்படை தன்மையுடனும் இழப்பீடு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதே நேரம் 2024 தொடக்கம் 2025 பருவகாலம் தொடர்பான நட்டு ஈடுகளை பிப்ரவரி மாத ஆரம்பத்திற்குள் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறித்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியபூர்வ ஊடக பேச்சாளராக சட்டத்திரணி ரவீந்திர மனோஜ் கமகே நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் இந்த நியமனம் அமுல்படுத்தப்பட்டுள்ளதுடன் நியமன கடிதம் சட்டத்திரணி மனோஜ் கமகேவிடம் இன்று கையளிக்கப்பட்டுள்ளது. விஜயராமவில் உள்ள மஹிந்த ராஜபக்சவின் உத்தியபூர்வ இல்லத்தில் இந்த நியமனம் இடம்பெற்றது. இலங்கைக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதிலிருந்து மீட்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆயத்தமாக இருக்கின்றார் என முன்னாள் அமைச்சர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பொன்றில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அனுபவம் இல்லாதவர்களிடம் நாட்டை ஒப்படைக்க மக்கள் எடுத்த தீர்மானத்தினால் இன்று அவர்கள் பெரும் நெருக்கடி நிலையை எதிர்நோக்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் தீர்வு வழங்கப்பட முடியாது காணப்படும் அரிசி மற்றும் தேங்காய் தட்டுப்பாட்டு பிரச்சினைகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆட்சியில் இருந்தபோது இருக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த காலத்தில் அரிசிக்கான தட்டுப்பாடு இருக்கவில்லை. இலவசமாக மக்களுக்கு 20 கிலோகிராம் எடையினுடைய அரிசி விநியோகம் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறு பல ஆயிரக்கணக்கான தொன் எடையுடைய அரிசி விநியோகம் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதிகாரம் இருந்தாலும் அதிகாரம் இல்லை என்றாலும் உதவுவதற்கு ரணில் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய ராணுவ தளபதி மற்றும் கடற்படை தளபதி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவினால் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அதற்கமைய இலங்கையின் 25வது ராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ நியமிக்கப்பட்டுள்ளார். ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்கும் லியனகே நாளை ஓய்வு பெறவுள்ள நிலையில் இந்த புதிய நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதிய கடற்படை தளபதியாக ரியல் அட்மிரல் காஞ்சன பானகுட நியமிக்கப்பட்டுள்ளார். கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேரா நாளைய தினம் ஓய்வு பெறவுள்ள நிலையில் புதிய கடற்படை தளபதி நியமிக்கப்பட்டுள்ளார். மின்கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானத்தை எதிர்வரும் 17ஆம் தேதி அறிவிக்க உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கான பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கை தற்போது முன்னெடுக்கப்படுவதாக ஆணைக்குழு கூறியுள்ளது. இன்று ஊவா மாகாணத்திலும் எதிர்வரும் 3ஆம் தேதி முதல் ஏனைய மாகாணங்களிலும் பொதுமக்கள் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த நடவடிக்கையின் பின்னர் எடுக்கப்படும் இறுதி தீர்மானம் எதிர்வரும் 17ஆம் தேதி அறிவிக்கப்படும் என ஆணைக்குழு உறுதிப்படுத்தியுள்ளது. இதனிடையே மின்சார சபை ஊழியர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவை வழங்கி மின்சார கட்டணத்தையும் 6% குறைக்க முடியும் என இலங்கை மின்சார சபையின் பொதுஜன முற்போக்கு ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கான பரிந்துரைகள் கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியிலேயே முன்வைக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. நாகப்பட்டினம் மற்றும் காங்கேசன்துறை இடையான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை புத்தாண்டு முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படவிருக்கின்றது. தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் இடையான கப்பல் போக்குவரத்து சேவை 40 ஆண்டுகால இடைவெளிக்கு பிறகு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கப்பட்டது. மோசமான வானிலை காரணமாக அந்த சேவை இடைநிறுத்தம் செய்யப்பட்டது. பிறகு மீண்டும் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்டது. வானிலையில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக இந்த சேவை நவம்பர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை நிறுத்தம் செய்யப்படும் என கப்பல் நிறுவனம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தமிழக மற்றும் இலங்கை இடையான கப்பல் போக்குவரத்து சேவை 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் இதற்கான முன்பதிவு நத்தார் தினமான டிசம்பர் 25ஆம் தேதி முதல் தொடங்கியுள்ளது. மேலும் வாரத்திற்கு 6 நாட்கள் இந்த சேவை கிடைக்கும் என்றும் ஒருமுறை சென்று வருவதற்கான போக்குவரத்து கட்டணம் இந்திய மதிப்பில் 35,000 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கிரான் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பூலாக்காடு கிராம் உத்தியோகத்தரை சமூக வலைதளம் ஒன்றில் அரசு சேவைக்கு மற்றும் தன்மானத்திற்கு அவதூறு விளைவிக்கும் வகையில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை செவ்வியாக வழங்கியமையை கண்டித்தும் கிராம சேவகருக்கு ஆதரவு தெரிவித்தும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று கிரான் பிரதேச செயலகத்திற்கு முன்பாக மேற்கொள்ளப்பட்டது. இப்போராட்டத்தில் பூலாக்காடு பெரிய பேரம், வட்டி போட்டமடு, அம்பஸ்குடா, ஆனசுட்ட பொத்தானை மற்றும்
பொண்டுகள் சேனி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பங்கு பெற்றிருந்தனர். கிரான் புலிப்பாய்ந்தகள் வீதியில் ஒன்று கூடியவர்கள் கையில் வாசங்கள் ஏந்திய பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி ஊர்வலமாக பிரதேச செயலக முன்வாயிலை வந்தடைந்தனர். தூண்டாதே தூண்டாதே, வன்முறையை தூண்டாதே, சமூக வலைதளமே நீதி வேண்டும், நீதி வேண்டும், கிராம சேவகருக்கு நீதி வேண்டும், நிறுத்துங்கள் நிறுத்துங்கள், உண்மைக்கு புறம்பான தகவல்களை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்வதை நிறுத்துங்கள், பொய்யான தகவல்களை வெளியிட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்து என்பன போன்ற கோஷங்களை இதன் போது எழுப்பினார்கள். பின்னர் தங்கள் கோரிக்கை அடங்கிய மகஜரை பிரதேச நிர்வாக உத்தியோகத்தரிடம் 3 கிராமங்களைச் சேர்ந்த கிராம அபிவிருத்தி சங்க பிரதிநிதிகள் கையளித்தனர். கோரிக்கை அடங்கிய மகஜரை பெற்றுக் கொண்டவர் உரிய நடவடிக்கைக்காக பிரதேச செயலாளரிடம் கையளிப்பதாக இதன் போது தெரிவித்தார். தங்களது கிராமத்தில் இயங்கும் மாதர் சங்க பிரதிநிதிகள் பலவரிடமாக இவ்வமைப்பில் இயங்கி வருவதாகவும் இவர்கள் கிராம சபை உத்தியோகத்தர், அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் சமுர்த்தி உத்தியோகத்தர் ஆகியோரை தங்களது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்குரிய பிரயத்தனங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் மேலும் அரசு சொத்துக்களை தாங்கள் கையகப்படுத்தி வைத்திருப்பதுடன் சில நாட்களாக கிராம உத்தியோகத்தரை மானபங்கப்படுத்தும் செயற்பாடுகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் இவர்களை விசாரணைக்கு உட்படுத்துவதோடு இவர்களிடமுள்ள அரசு சொத்துக்களை பறிமுதல் செய்து புதிய மாதர் சங்கத்தினை அமைத்து தருவதுடன் எமது கிராம சேவகர் எவ்வித லஞ்சம் ஊழலும் புரியாதவர் என்பதுடன் எமது கிராமத்தில் சேவையாற்றும் அரசு உத்தியோகத்தர்களை எவ்வித இடையூறுமின்றி அச்சுறுத்தலுமின்றி கடமையாற்ற வழிவகுக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் என குறித்த மகஜரில் குறிப்பிட்டுள்ளனர். கடந்த வாரம் யூடியூப் வலைத்தள நபர் ஒருவர் குறித்த பிரதேசத்திற்கு சென்று மாதர் சங்க உறுப்பினர்களினை செவ்வி கண்டு அங்கு கடமையாற்றும் கிராம சேவருக்கு எதிரான பல கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இச்செயலானது பிரதேசத்தில் அமைதியின்மையும் அசாதாரண சூழலையும் ஏற்படுத்தியிருந்தது. அத்துடன் அங்கு கடமையாற்றும் கிராம சேவக உத்தியோகத்தர்களிடையே அதிருப்தியின்மை நிலையை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரபல சிங்கள ஊடகவியலாளரான பிரகீத் எக்னொலியோடு ராணுவத்தினரால் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கண்கண்ட சாட்சியொருவர் பரபரப்பு தகவல்களை வெளியிட்டுள்ளார். சிங்கள மொழி யூடியூப் ஊடகவியலாளரான சுதந்த திலகசிறியின் சுதா கிரியேஷன் சேனலில் நேற்று மாலை நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் மூலம் இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த நிகழ்ச்சியில் தற்போதைக்கு வெளிநாட்டில் வதியும் இலங்கை கடற்படையின் முன்னாள் சிப்பாய் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் ஒருவர் கலந்து கொண்டிருந்தார். இவர் முன்னர் கடற்படையின் மெக்கானிக்கல் பிரிவில் சிப்பாயாக கடமையாற்றிய பிரியசாந்த் என்று அடையாளப்படுத்தப்படுகின்றது. கடற்படை சிப்பாய் பிரியசாந்தவின் தகவல்களின் பிரகாரம் ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிஹொட கடத்தப்பட்டு மட்டக்களப்பின் எருமை தீவில் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளார். பிரகீத் எக்னலிஹொடவை கடத்திச் சென்ற குழுவில் எதிர்பாராத விதமாக தானும் இணைக்கப்பட்டிருந்ததாகவும் அவரை கடத்திச் சென்ற போது அவர் ஊடகவியலாளர் என்பதோ பிரகீத் எக்னலிஹொட என்பதோ தனக்கு தெரிந்திருக்கவில்லை என்றும் குறித்த சிப்பாய் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் மட்டக்களப்பின் எருமை தீவுக்கு கொண்டு செல்லப்பட்ட பிரகீத் எக்னலிஹொடவின் தலையில் 3 துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்பட்டு அவர் படுகொலை செய்யப்பட்டதாகவும் செயலாளர் ஒருவரின் உத்தரவின் பேரிலேயே குறித்த படுகொலை நடத்தப்பட்டதாக அதற்கு பொறுப்பாக இருந்த உயர் அதிகாரி தன்னிடம் தெரிவித்ததாகவும் கடற்படை சிப்பாய் பிரியசாந்த தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். பிரகீத் எக்னலிஹொடவின் தலையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய டில்வான் எனப்படும் கொலையாளியும் பின்னொரு காலத்தில் மர்மமான முறையில் வாகன விபத்தொன்றில் கொல்லப்பட்டதாகவும் பிரியசாந்த தெரிவித்துள்ளார். இதுவரை காலமும் கடத்திச் செல்லப்பட்டு காணாமல் போக செய்யப்பட்டதாக நம்பப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிஹொடவின் சம்பவத்தில் முதன்முறையாக அவர் படுகொலை செய்யப்பட்டதாக நம்பகமான ஒரு தகவல் முதல் தடவையாக கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.